ஒரு நிமிஷம் இத கற்பனை செஞ்சு பாருங்களேன். நீங்க ஒரு சின்ன தொட்டில படுத்துட்டு இருக்கீங்க. உங்களால எழுந்து நடக்க முடியாது, பேசுறதுக்கு வார்த்தைகள் வராது. ம். ஆனா உங்க மூளைக்குள்ள ஒரு முதிர்ந்த மனிதனோட நினைவுகள் அலைமோதிட்டு இருக்கு. கடந்த காலத்துல நீங்க பனிபடர்ந்த இமயமலையில ஒரு மாபெரும் யோகியா வாழ்ந்த அத்தனை சுவடுகளும் உங்க கண் முன் விரிவாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு ஒரு பெரிய ஹிஸ்டரி உள்ள ஓடிட்டு இருக்கு. ஆமா. ஆனா உங்க பக்கத்துல இருக்கிற பெரியவங்க நீங்க வெறும் கால் விரல்களோட விளையாடுற ஒரு சாதாரண பச்சிளம் குழந்தைன்னு நினைச்சு உங்க முகத்துக்கு நேரா பொம்மைகள் ஆட்டி சிரிக்க வைக்க முயற்சி பண்றாங்க. அந்த உணர்வு எப்படி இருக்கும்? ஒரு பெரும் விரக்தி, அதாவது தன் எண்ணங்களை வெளிப்படுத்த முடியாத ஒரு தவிப்புன்னு சொல்லலாம் இல்லையா? கண்டிப்பா. அந்த தவிப்பு 1893ஆம் ஆண்டு ஜான்வரி 5ஆம் தேதி பிறந்த ஒரு குழந்தைக்கு நிஜமாகவே நடந்துச்சு. இன்னைக்கு நாம இந்த ஆழமான அலசல்ல பார்க்க போற விஷயம் உலக புகழ் பெற்ற யோகியோட சுயசரிதம் நூலோட முதல் அத்தியாயம், என் பெற்றோரும் பிள்ளை பருவமும். இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஆரம்பம். முகுந்தலால் கோஷ் அப்படிங்கிற ஒரு சிறுவன் பின்னாடி உலகமே போற்றும் பரமஹம்ச யோகானந்தரா மாறின அந்த பயணத்தோட தொடக்க புள்ளி இது. ஒரு மாபெரும் ஆன்மீக குருவோட குழந்தை பருவம் எப்படி இருக்குன்னு தேட போறோம். அந்த தேடலை நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கணும். இந்த முற்பிறவை நினைவுகள் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இது எப்படி இருக்குன்னா, ஒரு பிரம்மாண்டமான சூப்பர் கம்ப்யூட்டரோட சாஃப்ட்வேரை ஒரு சாதாரண பாக்கெட் கால்குலேட்டர்ல இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கு. ஆமா, மிகச் சரியான ஒப்பீடு. டேட்டா உள்ள முழுமையா இருக்கு, ஆனா அந்த சின்ன ஹார்ட்வேரால அதை செயல்படுத்த முடியல. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ஒரு நவீன காலகட்டத்து மனிதரா இதை கேட்கும்போது, அறிவியல் பூர்வமாக ஒரு குழந்தையோட மூளையில அந்த ஹிப்போகாம்பஸ் அப்படிங்கிற பகுதி முழுமையா வளராத நிலையில எப்படி இவ்ளோ தெளிவான நினைவுகள் சாத்தியம்? நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி. அதாவது நவீன நரம்பியல் அறிவியல் படி பாத்தீங்கன்னா மூளை தான் நினைவுகளை உருவாக்குது. அது ஒரு ஹார்ட் டிரைவ் மாதிரி செயல்படுதுங்கிற கோணத்துல பார்த்தா இது சாத்தியமே இல்ல. அப்போ இதை எப்படி நாம தர்க்க ரீதியா புரிஞ்சுக்கிறது? யோகானந்தர் இங்க முன்வைக்கிற தத்துவமே வேற. மனித நனவு நிலை, அதாவது கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது மூளையில உற்பத்தியாகிற ஒரு பொருள் கிடையாது. அது பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கிற ஒரு தளம். மூளைங்கிறது ஒரு ரிசீவர் மட்டுமே. ஓ, அப்போ மூளை ஒரு ஆண்டனா மாதிரி செயல்படுதுன்னு சொல்றீங்களா? கரெக்ட். நீங்க சொன்ன அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் ஒப்பிட்டையே எடுத்துப்போம். கால்குலேட்டர் பழுதாகலாம், இல்ல அதோட திறன் குறைவா இருக்கலாம். ஆனா கிளவுட்ல இருக்கிற டேட்டா அழிவது இல்லையா? அட ஆமா. முற்பிறவியோட நினைவுகள் மூளையில பதிவாகல, அது ஆன்மாவோட விழிப்புணர்வுல பதிவாகி இருக்கு. உடல் அழிஞ்சாலும் அந்த நனவு நிலை தொடர்ந்து அடுத்த உடலுக்கு மாறுது. அதனாலதான் யோகானந்தரோட மூளை இன்னும் வளராத நிலையிலும் அவர் ஆன்மா விழிப்போட இருந்துச்சு. அதனாலதான் சுத்தி நடக்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சாலும் அந்த உடல் ஒத்துழைக்காத விரக்தி அவர் உணர்ந்தார். ஆமா, அந்த விரக்தி தான் அவரை பின்னாடி தன் உடலையும் மனதையும் முழுமையா கட்டுப்படுத்துற ஒரு யோகியா மாத்துச்சு. சரி, இப்படிப்பட்ட ஒரு அசாதாரணமான குழந்தைய வளர்க்கும் பொறுப்பு எப்படிப்பட்ட பெற்றோருக்கு கிடைச்சதுன்னு பார்த்தா அங்கதான் கதையோட பெரிய முரண்பாடே ஒளிஞ்சிருக்கு. ஆமா, அவருடைய பெற்றோர்கள் இரண்டு வேறுபட்ட துருவங்கள்னு சொல்லலாம். கண்டிப்பா. தந்தை பகவதி சரண் கோஷ் ஒரு கணித மேதை. பங்காள நாக்பூர் ரயில்வேல ஒரு மிகப்பெரிய பதவியில இருந்தவர். ரொம்ப கண்டிப்பானவர். எதையுமே உணர்ச்சிகளுக்கு இடமளிக்காம தர்க்க சாஸ்திரத்தோட அடிப்படையில தான் அணுகுவார். அந்த தர்க்கம் தாங்க அவரோட வாழ்க்கையோட அடித்தளமாவே இருந்துருச்சு. அவர் எந்த ஒரு விஷயத்தையும் எமோஷனலா முடிவெடுக்க மாட்டாரு. எல்லாமே கணக்கு, விதிமுறைகள் தான். அந்த தர்க்கவாதியோட ஒரு லௌகீக பற்றற்ற தன்மையை கேட்கும்போது நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. 1890கள்ல அவர் அவ்வளோ பெரிய பதவியில இருந்தும் பணத்து மேலேயும் ஆடம்பரத்து மேலேயும் அவருக்கு ஒரு துளியும் ஆசை இல்ல. ஆமா, அவரு பசங்க மோட்டார் கார் வச்சிருந்த காலத்துல கூட அவரு தினமும் ஒரு சாதாரண இழுவண்டியில தான் ஆபீஸ் போயிட்டு வருவாரு. அதை விட ஒரு பெரிய அதிர்ச்சி என்னன்னா, கம்பெனியில இருந்து அவருக்கு கிடைக்க வேண்டிய 1,25,000 ரூபாய் போனஸ் தொகைய அவர் வாங்கவே இல்ல. அந்த காலத்துல அது கற்பனையே பண்ண முடியாத ஒரு பெரிய தொகை. ஆமாங்க, அது அவரு குடும்பத்துக்கு கூட சொல்லல. தம்பி விஷ்ணு அத பத்தி கேட்டப்போ, ஒரு காசு கூட இல்லாம தான் மனுஷன் பிறக்கறான், போகும்போதும் அப்படியே தான் போறான், இதுல பெருமைப்பட என்ன இருக்குன்னு ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டாரு. வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு குடும்பத் தலைவரா அவர் செஞ்சது மிகப்பெரிய பொறுப்பற்றத்தனம்னு தான் தோணும். சாமானியர்களுக்கு அப்படித்தானே தோணும். இது எப்படி நியாயம்? இத புரிஞ்சுக்க நாம கர்மயோகம் அப்புறம் அப்பரிக்கிரகம், அதாவது உடைமையின்மைங்கிற ரெண்டு ஆழமான தத்துவங்களை பார்க்கணும். தந்தை பகவதி சரண் கோஷ் தன் கடமைய செய்யறதுல ரொம்ப கராரா இருந்தார். ஆமா, குடும்பத்தோட அடிப்படை தேவைகளை அவர் பூர்த்தி செஞ்சார். கரெக்ட். ஆனா லாபத்தால மகிழ்றதும் இல்ல, நஷ்டத்தால கலங்குறதும் இல்ல அப்படிங்கிற ஒரு அசாத்தியமான சமநிலையை அவர் அடைஞ்சிருந்தார்.
அந்த 1,25,000 ரூபாய் அவருக்கு தேவைப்படாத ஒரு உபரித் தொகை. ஓ, தேவையற்ற செல்வத்தை சேர்த்து வைக்கிறது மன அமைதியை கெடுக்கும்னு நினைச்சாரோ? சரியா சொன்னீங்க. ஒரு ரயில்வே அதிகாரி பதவியில இருந்தாலும் அவர் அடிப்படையில ஒரு சன்னியாசியோட மனநிலையில தான் வாழ்ந்து வந்தார். இந்த இடத்துல நாம தாயார் ஞானப்பிரபா கோஷ பத்தி பேசியே ஆகணும். அப்பாவோட இந்த அதீத தர்க்கத்துக்கும் கண்டிப்புக்கும் அப்படியே நேர்மாறானவர் அவங்க. உண்மையிலே இதயங்களின் அரசி. அளவு கடந்த அன்பும் கருணையும் தாராள குணமும் கொண்டவங்க அவங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சம்பவம் இருக்கு. ஒரு முறை ஏழைகளுக்கு சாப்பாடு போடுறதுக்காக அப்பாவோட 1 மாச சம்பளத்துக்கும் மேலான தொகைய வெறும் 2 வாரத்துல அம்மா செலவழிச்சிட்டாங்க. அதுக்கு அப்பா லேசா கோவப்பட்டப்போ நடந்த விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமானது. ஆமா, அம்மா எந்த தர்க்கமும் பேசல. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வண்டிய வரவழைச்சிட்டாங்க. அப்புறம் தாய்மாமா வந்து காதுல ஏதோ முணுமுணுத்து சமாதானம் செஞ்ச பிறகுதான் அம்மா இறங்கி வராங்க. இது பார்க்க ஒரு சாதாரண குடும்ப சண்டை மாதிரி தெரிஞ்சாலும் அவங்க 2 பேருக்கும் நடுவுல இருந்த சமநிலையை இது ரொம்ப அழகா காட்டுது. முற்றுமுழுதான தர்க்கமும் முற்றுமுழுதான அன்பும் மோதிக்கிற ஒரு களம் அது. ஒரு குடும்பம் வெறும் விதிகளை வச்சு மட்டுமே இயங்க முடியாதுங்கிறத அந்த தாய் உணர்த்திட்டே இருந்தாங்க. இந்த நெகிழ்வுத்தன்மைக்கும் தர்க்கத்துக்கும் நடுவுல நடந்த ஒரு அருமையான வாக்குவாதத்தை நாம இப்ப பார்க்கலாம். ஒரு ஏழை பெண் வந்து உதவி கேட்கறா. அம்மா அவருக்கு 10 ரூபாய் கொடுக்க சொல்றாங்க. ஆனா அப்பா தன் தர்க்க மூளைய பயன்படுத்தி 1 ரூபாய் போதும்னு சொல்றாரு. அதுக்கு அவர் சொல்ற காரணம் ரொம்ப ஆழமானது. தன் சிறு வயசுல வறுமையில இருந்தப்போ ஒரு செல்வந்தர்கிட்ட உதவி கேட்டாராம். அவர் 1 ரூபாய் கூட தர மறுத்துட்டாராம். அதனால தன்னிடம் வருபவர்களுக்கு தான் 1 ரூபாய் தர்றதே பெரிய விஷயங்கிறது அவரோட வாதம். தன் சொந்த காயத்தையே ஒரு தர்க்கமா முன்வைக்கிறாரு. வறுமையை எதிர்கொள்றதுதான் அந்த பெண்ணுக்கு வலிமையை தரும்னு அவரோட மூளை கணக்கு போடுது. ஆனா தாயோட பதில் அந்த தர்க்கத்தை எப்படி சுக்கு நூறாக்குதுன்னு பாருங்க. அந்த இடத்துல தான் தாயோட கருணை வெளிப்படுது. அந்த 1 ரூபாய் மறுக்கப்பட்டப்போ நீங்க எவ்ளோ வேதனைப்பட்டீங்கங்கிறத இன்னும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அதே நிராகரிப்போட வலிய அந்த பெண்ணு உணரணும்னு கேக்குறாங்க. அந்த ஒரே வரியில அப்பா சிரிச்சுக்கிட்டே 10 ரூபாயை கொடுத்துடுறாரு. இத படிக்கும் போதே ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. அப்பா தன் வலிய கடத்துறாரு, ஆனா அம்மா அந்த வலிய உடைச்சு அன்ப கடத்துறாங்க. இப்படிப்பட்ட இரு வேறு துருவங்களா இருக்கிற இவங்க எப்படி முகுந்தன்கிற குழந்தைக்கு ஒரு சரியான அடித்தளத்தை அமைச்சாங்க? நீங்க ஒரு தொங்கு பாலத்தை, அதாவது சஸ்பென்ஷன் பிரிட்ஜை கற்பனை செஞ்சு பாருங்க. 2 மாபெரும் தூண்களுக்கு இடையே உள்ள இழுவிசையில தான் அந்த பாலத்தோட பலமே இருக்கு. அது போலதான் இந்த வீடும். அப்பாவோட அந்த சுய ஒழுக்கமும் சிந்தனையும் ஒரு வலுவான அடித்தளத்தை கொடுத்துச்சு. ஆமா, அதே சமயம் தாயோட அளவு கடந்த அன்பும் கருணையும் உலகத்தை எப்படி அணுகணுங்கிற நெகிழ்வுத்தன்மையை கத்துக் கொடுத்துச்சு. ஒரு மாபெரும் ஆன்மீக குரு உருவாக வெறும் தியானம் மட்டும் போதாது. சமூகத்தின் மேலான கருணையும் அசைக்க முடியாத சுயக்கட்டுப்பாடும் தேவை இல்லையா? கண்டிப்பா. அந்த 2 தூண்களாகவே இந்த பெற்றோர்கள் இருந்திருக்காங்க. இந்த பெற்றோர்களோட சமநிலைக்கு பின்னால இருந்த ஒரு மாபெரும் சக்தியை நாம இப்போ கவனிக்கணும். அவர்தான் லாஹிரி மகாசயர். யோகானந்தரோட பெற்றோர்கள் அவருடைய சீடர்கள். ஆனா ஆரம்பத்துல தந்தை பகவதீசரன் கோஷ் ஆன்மீகத்து மேல ஈடுபாடு இல்லாத ஒரு தர்க்கவாதியா தான் இருந்தாரு. தனக்கு கீழே வேலை பார்க்கற அவினாஷ் பாபு குருவை பார்க்க லீவ் கேட்டப்போ, நீ என்ன மதவெறியனா, போய் வேலைய பாருன்னு விரட்டி அடிச்சவர் அவரு. ஆனா அந்த தர்க்கவாதியோட அகந்தையை லாஹிரி மகாசயர் எப்படி உடைச்சாருங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமானது. ஆமா, ஒரு மாலை நேரத்துல தந்தையும் அவினாஷ் பாபுவும் ஒரு வயல்வெளியில நடந்து போயிட்டு இருக்காங்க. தந்தை லௌகீக வாழ்க்கையோட லாபங்களை பத்தி கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம லாஹிரி மகாசயர் அந்த வயல்வெளியில நேர்ல தோன்றாரு. பகவதி, நீ உன்னிடம் வேலை செய்பவரிடம் மிக கடுமையாக இருக்கிறாய்ன்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறார். இது ஒரு நவீன காலகட்டத்தை நேரா கேட்கும்போது எப்படி ஒரு பௌதீக உடல் பல மைல்களுக்கு அப்பால் இருக்கிற வயல்வெளியில தோன்றி மறைய முடியும்னு தோணும். இது தர்க்கத்துக்கு அப்பாற்பட்ட மேஜிக் மாதிரி இருக்குல்ல. ஆமா, அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? நவீன அறிவியல், குறிப்பா குவாண்டம் இயற்பியல் இன்னைக்கு பேச தொடங்கி இருக்க பல விஷயங்களை யோகிகள் பல ஆயிரம் வருஷமா பயிற்சி செஞ்சு வந்திருக்காங்க. இந்த உலகமோ தூரமோ காலமோ ஒரு மாய தோற்றம்ங்கிறது யோக தத்துவம். ஓ, அதாவது ஸ்பேஸ் டைம் இல்யூஷன் சொல்றீங்களா? சரியா சொன்னீங்க. மனித உடல்ங்கிறது அடிப்படையில என்ன? அது அணுக்களோட சேர்க்க. அந்த அணுக்கள் ஆற்றலோட வெவ்வேறு அதிர்வெண்கள். ஒரு யோகி தன் நனவு நிலைய பிரபஞ்ச தளத்தோட முழுமையா இணைக்கும்போது அவர் தன் பௌதிக உடலோட அதிர்வெண்களை நினைத்த இடத்துல குவிக்கவும் கலைக்கவும் முடியும். அட, அப்போ காசியில இருக்கிற குருவோட உணர்வும்
வயல்வெளியில நடக்கிற சீடனோட தேடலும் ஒண்ணாகுது. ஆமா, அந்த புள்ளில தூரங்கிற பௌதிக விதி உடைஞ்சு போகுது. இது தர்க்கத்தோட வீழ்ச்சி கிடையாது, தர்க்கத்தோட எல்லை விரிவடைகிறது. இத பார்த்த உடனே தர்க்கவாதியான தந்தை தன் அகந்தையை விட்டுட்டு சரணடைஞ்சதெல்லாம் ஆச்சரியமே இல்ல. இந்த அரூபத்தன்மை பத்தி பேசும்போது கேமராவுக்கே சவால் விட்ட அந்த புகைப்படத்தோட கதையை கேட்டா மேசில் இருக்குது. லாரி மகாசையருக்கு தன்னை புகைப்படம் எடுக்கிறதுல துளியும் விருப்பம் கிடையாது. ஆனா கங்காதர் பாபுங்கிற ஒரு புகைப்பட கலைஞர், ஆமா, அந்த போட்டோகிராஃபர் என்னிடமிருந்து அவர் தப்ப முடியாதுன்னு சவால் விட்டுட்டு படம் எடுக்க வர்றாரு. குருவும் அமைதியா ஒரு மரக்கட்டில உட்கார்ந்திருக்கார். கங்காதர் பாபு பல படங்கள் எடுக்கிறார். ஆனா புகைப்படத்தை கழுவி பார்த்தா கட்டிலும் பின்னடியில உள்ள திரையும் மட்டும்தான் தெளிவா பதிவாயிருக்கு. லாகிரி மகாஷேயரோட உடல் அங்க இல்ல. வெற்றிடம் மட்டும்தான் இருக்கு. இது கேக்குறதுக்கு ஏதோ பேய் கதை மாதிரி இருக்கலாம். ஒரு கேமராங்கிறது ஒளிய பதிவு செய்யற ஒரு மிஷின் தானே. அது எப்படி ஒரு மனித உடலை தவிர்த்துட்டு பின்னடிய மட்டும் பதிவு செய்ய முடியும்? இத நாம பார்வையாளர் விளைவு, அதாவது அப்சர்வர் எஃபெக்ட் அப்படிங்கிற நவீன அறிவியல் கருத்தாக்கத்தோட ஒப்பிட்டு பார்க்கலாம். புகைப்படங்கிறது என்ன? ஒரு பொருளின் மேல பட்டு எதிரொலிக்கும் போட்டான்கள் கேமராவோட லென்ஸுக்குள்ள நுழைஞ்சு பதிவாகுது. அது ஒரு முழுமையான பிசிக்கல் ப்ராசஸ். ஆனா அந்த ஒளியே கட்டுப்படுத்துற ஒரு மன ஆற்றல் ஒருத்தங்கள்கிட்ட இருந்தா என்ன நடக்கும்? லாஹிரி மகாசையர் இங்க ஒரு ஆழமான பாடத்தை புகற்றார். என் அனுமதி இல்லாம என் உடலை தாக்கும் ஒளிய கூட ஒரு பெட்டிக்குள்ள உன்னால அடைச்சிட முடியாதுன்னு சொல்றாரு. ஓஹோ, ஒரு யோகி தன் உடலை சுற்றியுள்ள பிராண ஆற்றலை முழுமையா கட்டுப்படுத்தும் போது ஒளியோட பிரதிபலிப்பையும் மாத்த முடியுமா? ஆமா, அங்க கங்காதர் பாபுவோட செருக்கு அழிக்கப்படுது. குருவ வெறும் சதைப்பிண்டமா பார்த்து தப்ப உணர்ந்து கண்ணீரோட சரணடைறார். அதுக்கப்புறம்தான் மறுநாள் அவரை புகைப்படம் எடுக்க குரு சம்மதிக்கிறார். நாம இன்னைக்கு பாக்குற லாஹிரி மகாசையரோட அந்த ஒற்றை புகைப்படம் அப்படி உருவானதுதான். ஆனா அந்த புகைப்படம் வெறும் ஒரு நிகழ்வோட பதிவு மட்டும் கிடையாது. ஆமா, முகுந்தனுக்கு 8 வயசு இருக்கும்போது நடந்த அந்த காலரா சம்பவம் ரொம்ப முக்கியமானது. ஆமாங்க, மரணத்தோட விளிம்புல இருந்தப்போ அதுவே ஒரு உயிர்காக்கும் கருவியா மாறுச்சு. மருத்துவர்கள் கைவிட்ட நிலையில அவனோட தாய் செவத்துல இருந்த அந்த புகைப்படத்தை காட்டி உள்ளன்போடு அவரை வணங்கு, அவர் உன்னை காப்பாற்றுவார்னு சொல்றாங்க. முகுந்தன் அந்த படத்தை பார்த்தப்போ அறையே கூசச் செய்யும் ஒரு பேரொளி அந்த படத்துல இருந்து தோன்றி அவனை சூழ்ந்து கொள்ளுது. அடுத்த கணமே அவன் குணமடைறான். இத நாம வெறும் பிளாசிபோ எஃபெக்ட்னு சுருக்கிடலாமா? மனதோட அதீத நம்பிக்கையால உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக்கிச்சா, இல்ல நிஜமாவே அங்க ஒரு சக்தி பரிமாற்றம் நடந்துச்சா? பிளாசிபோ எஃபெக்ட் அப்படிங்கிறது மனதோட ஒரு அற்புதமான செயல்பாடு தான். ஆனா இங்க நடக்கிறது அதையும் தாண்டிய ஒண்ணு. அந்த புகைப்படங்கிறது குருவோட ஆற்றலோடு தொடர்பு கொள்றதுக்கான ஒரு குறியீடு, ஒரு ஃபோக்கல் பாயிண்ட்னு சொல்லலாம். ஒரு ரேடியோ எப்படி கண்ணுக்கு தெரியாத அலைவரிசையை பிடிச்சு ஒலியா மாத்துதோ அது மாதிரியா? சரியா பிடிச்சிட்டீங்க. முகுந்தனோட ஆழமான நம்பிக்கையும் அந்த புகைப்படத்துல இருந்த குருவோட அருளும் இணைந்தப்போ அங்க பிராண ஆற்றலோட ஒரு பெரும் பாய்ச்சல் நிகழ்ந்தது. அதனால நோயால சிதைந்திருந்த உடலோட செல்கள் அந்த தூய ஆற்றலால உடனே தங்களை மீட்டமைச்சுக்கிச்சு. இதுதான் அந்த ஆன்மீக தொடர்போட ஆழம். ஒரு பக்கம் குருவோட கருணை அவனை பாதுகாக்குது. ஆனா இன்னொரு பக்கம் முகுந்தன்கிற அந்த சிறுவனுக்குள்ளும் ஆச்சரியமான சில சக்திகள் மறைந்திருந்துச்சு. அது அவ மெல்ல மெல்ல உணரத் தொடங்கிய தருணங்கள் ரொம்ப விளையாட்டுத்தனமாவும் அதே சமயம் கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரியும் இருக்கு. நீங்க அந்த காத்தாடி சம்பவத்தை சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அவனும் அவனுடைய அக்கா உமாவும் மாடி முகப்புல நின்னுட்டு இருக்காங்க. பக்கத்து வீடுகள்ல பசங்க பட்டம் விட்டுட்டு இருக்காங்க. முகுந்தன் தெய்வத்தாயான காளி மாதா கிட்ட அருந்து போற பட்டங்கள் தன் கைக்கு வரணும்னு வேண்டுகிறான். என்ன ஆச்சரியம், பட்டம் அறுப்படுது, காத்து திடீர்னு நிக்குது. அந்த பட்டத்தோட நூல் சரியா முகுந்தனுக்கு எதிரே இருந்த கள்ளிச்செடியில சிக்கி அவன் கைக்கு வருது. உமா இத தற்செயல்னு சொல்ல முகுந்தன் திரும்பவும் வேண்டுகிறான். இன்னொரு பட்டமும் அதே போலவே காத்துல ஆடி அசைஞ்சு அவன் கைக்கு வருது. இது ஏதோ ஹாரி பாட்டர் படத்துல வர மேஜிக் மாதிரி இருக்கு. இத நாம உளவியலாளர் கார்ல் யோங் சொல்ற சிங்க்ரோனிசிட்டி அப்படிங்கிற கருத்தோட இணைத்து பார்க்கலாம். அதாவது அர்த்தமுள்ள தற்செயல் நிகழ்வுகள். ஒரு மனிதனோட உள்நோக்கமும் வெளி உலகமும் மிக ஆழமான ஒரு புள்ளியில இணையும் போது இயற்கை அந்த நோக்கத்துக்கு ஏத்தவாறு வளைஞ்சு கொடுக்குது. முகுந்தனோட மனம் ஒரு சாதாரண குழந்தையோட மனம் கிடையாதே. ஆமா, முற்புறவியிலேயே உச்சக்கட்ட தியான பயிற்சிகளை பெற்ற ஒரு மனம் அது. அந்த மனதோட தீவிரமான குவிப்பு காற்றுல மிதக்கும் பட்டத்தோட பாதையையே மாத்துது. விழிப்புணர்வு பெற்ற ஒருத்தரால பிரபஞ்ச ஆற்றலை தன் எண்ணத்துக்கேற்ப கிசைத்திருப்ப முடியும். இந்த தற்செயல் நிகழ்வு ஒரு அழகான குழந்தைத்தனம். ஆனா இதுக்கடுத்து நடந்த வேப்பமரத்தடி சம்பவம் இருக்கே, அது ஒரு மாபெரும் எச்சரிக்கை மாதிரி இருக்கு. ஆமா, அது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம்.
ஒரு நாள் முகுந்தனும் உமாவும் வேப்ப மரத்தடியில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உமாவோட கால்ல ஒரு கட்டி இருக்கு. முகுந்தன் விளையாட்டா தனக்கும் நாளைக்கு ஒரு கட்டி வரும்னு தன் முன்னங்கையில கொஞ்சம் மருந்த தடவிக்கிறான். உமா அவனை பொய்யன்னு கிண்டல் செய்றா. அதுல முகுந்தனுக்கு ஆத்திரம் வந்துடுது. கோபத்துல தன் இச்சா சக்திய திரட்டி ஒரு வார்த்தைய சொல்றான். நாளை என் கையில் இதே இடத்தில் ஒரு பெரிய கட்டி தோன்றும், உன் கட்டி 2 மடங்கு ஆகும்னு சொல்றான். மறுநாள் காலையில அவன் சொன்னபடியே உன் கையில ஒரு பெரிய கட்டி, உமாவோட கட்டியும் 2 மடங்காயிடுச்சு. முகுந்தனோட கைக்கு ஆபரேஷன் செஞ்சு அந்த தழும்பு அவனோட வாழ்நாள் முழுசும் அங்க நிரந்தரமா தங்கிடுச்சு. நான் என்ன யோசிக்கிறேன்னா, மனம் நினைச்சா ஒரே ராத்திரியில உடல்ல ஒரு பெரிய கட்டி உருவாக்க முடியுமா? வார்த்தைகளுக்கு நிஜமாவே அத்தனை சக்தி இருக்கா? இது நம் எல்லாரையுமே திகைக்க வைப்புன்னு ஒரு கேள்வி. நம்ம புராதன சாஸ்திரங்கள்ல ஒளியின் அதிர்வலைகளுக்கு அபரிமிதமான ஆற்றல் உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. சங்கல்ப சக்தி அல்லது சித்தின்னு சொல்வாங்க. ஒரு மனிதன் தன் முழு இச்சா சக்தியையும் கவனத்தையும் குவித்து ஒரு வார்த்தையை உச்சரிக்கும்போது அது வெறும் ஒலி அல்ல, அது ஒரு பிசிக்கல் கமாண்டா மாறுது. சரியா சொன்னீங்க. நவீன மருத்துவத்துல இதை நொசீபோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மோசமான விஷயம் நடக்கும்னு மூளை தீவிரமா நம்புனா உடல் அந்த மோசமான விஷயத்தை நிஜமாவே உருவாக்கிடும். முகுந்தனோட ஆழ்மன சக்தி அபாரமானது. கோபத்துல ஆவாத ஒரு தவறான எண்ணத்துக்கு பயன்படுத்தினதால அவனோட உடலே அந்த எண்ணத்தை நிஜமாக்கிடுச்சு. இது ஒரு பெரிய ஆயுதத்தை பயிற்சி இல்லாத ஒரு குழந்தை கையாள்ற மாதிரி இருக்கு. கண்டிப்பா. இது அவனுடைய ஆளுமையில ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய சம்பவம். முகுந்தனோட அம்மா உடனே அவனுக்கு ஒரு ஆழமான புத்திமதி சொல்றாங்க. ஆமா, வார்த்தைகளோட வலிமையே ஒருபோதும் தீங்கிழைக்க பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த அறிவுரைய முகுந்தன் தன் வாழ்நாள் முழுவதும் பின்பற்றினார். அந்த ஆபரேஷன் தழும்பு அவருக்கு ஒரு நிரந்தரமான உளவியல் பச்சுக்குத்தல் மாதிரி தொடர்ந்து நினைவூட்டிக்கிட்டே இருந்துச்சு. தன் வார்த்தைகளை இனி மனிதகுலத்தோட மேம்பாட்டிற்கு மட்டுமே பயன்படுத்தணுங்கிற அந்த உறுதிமொழி தான் ஒரு மாபெரும் குருவோட தொடக்க புள்ளியா அமைஞ்சது. மிக சரியான பார்வை. ஒரு ஆன்மீக மேதைங்கிறவர் பிறப்பிலேயே எல்லா தகுதிகளையும் கொண்டவர் கிடையாது. முற்பிறவியோட நினைவுகள் இருந்தாலும் இந்த உலகத்துல வாழ்வதற்கான பாடங்களை அவர் தன் குடும்பத்துக்கிட்ட இருந்தும் தன் சொந்த தவறுகள்ல இருந்தும் தான் கத்துக்க வேண்டியிருந்துச்சு. அதுதான் இந்த முதல் அத்தியாயத்தோட ஆகப்பெரிய பாடம். தந்தை கத்துக் கொடுத்த தர்க்கம், தாய் கத்துக் கொடுத்த நெகிழ்வுத்தன்மை, லாஹிரி மகாசேயரோட இருப்பு, அப்புறம் தன் சொந்த வார்த்தைகளோட பிரம்மாண்டமான சக்தி, இது எல்லாமே அவரை ஒரு முழுமையான மனிதரா செதுக்கிருச்சு. இந்த முதல் அத்தியாயத்தை நாம ஆழமா அலசியதுல ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. ஒரு மாபெரும் சரித்திரம் அப்படிங்கிறது மேஜிக்கால எழுதப்படுறதில்ல. அது மனித மனதோட ஆழமான புரிதலாலும் தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ளும் தொடர்ச்சியான முயற்சியாலும் தான் உருவாகுது. ரொம்ப அருமையான ஒரு தொகுப்பு. இந்த சிந்தனையோடு இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறோம். சிறுவன் முகுந்தன் கோபத்துல உச்சரித்த ஒரு சாதாரண வார்த்தை அவன் உடல்ல ஒரு நிரந்தர தழும்ப உருவாக்குச்சு. உங்க வார்த்தைகளுக்கும் அதே அளவு சக்தி இருக்கு. அப்படியானால் இன்னைக்கு உங்க வார்த்தைகளால உங்க வாழ்க்கையில நீங்க எதை உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உங்க உறவுகள்ல தழும்புகளை உருவாக்குதா, இல்ல தடைகளை உடைச்சு ஆழமான அன்பை விதைக்குதா? சிந்தித்துப் பாருங்கள். மீண்டும் ஒரு ஆழமான தேடலோடு அடுத்த அலசலில் சந்திப்போம்.